புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது விரதமிருந்து பெருமாளை வழிபாடு செய்வதற்கான ஒரு அற்புதமான மாதம். வழிபாட்டிற்கு மட்டுமே உரிய மாதம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த புரட்டாசி மாதத்தில் திருமணம் செய்யலாமா, வளைகாப்பு செய்யலாமா, அதே போல் புது மனை புகு விழா செய்யலாமா, கிரகப்பிரவேசம் செய்யலாமா, இப்படி பலவிதமான கேள்விகளுக்கான பதிலாக தான் இந்த பதிவு இருக்க போகுது. புரட்டாசி மாதத்தில் என்னவெல்லாம் செய்யலாம், என்னவெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. புரட்டாசி மாதத்தில் எல்லா நாட்களுமே முக்கியமானது அப்படின்னாலும் எந்தெந்த நாட்களில் என்னென்ன வழிபாடுகள் செய்வதனால அதனுடைய பலன் ரெட்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே வழிபாடுகளுக்கும் பிரார்த்தனை செய்வதற்கும் உரிய ஒரு அற்புதமான மாதமாகவே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் இந்த புரட்டாசி மாதத்தில் சுப நிகழ்வுகள் செய்யலாமா வேண்டாமா, குறிப்பாக திருமணம் செய்யலாமா, கிரகப்பிரவேசம் செய்யலாமா, புதியதாக வீடு கட்டி அதில் பால் காய்ச்சலாமா, அல்லது வாடகை வீட்டுக்கு குடி போகலாமா, அல்லது பழைய வீட்டை ரெனோவேஷன் பண்ணி அதற்கு கணபதி ஹோமம் பண்ண போகிறோம், அது செய்யலாமா, வளைகாப்பு செய்யலாமா, காது குத்தலாமா, திருமணம் வைக்கலாமா, 60ஆம் கல்யாணம் செய்யலாமா, இப்படி பல கேள்விகள், பல குழப்பங்கள் ஒவ்வொரு மனதிலும் இருந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, அதே போல் மெயிலும் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன சுபகாரியங்கள் செய்யலாம், என்னென்ன சுபகாரியங்கள் செய்யவே கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம்.